ஒரு 3 கோடி கொடுத்து வீடு வாங்குறீங்க, அதுக்கு வந்து ஒரு 30 lakhs 3 கோடியெல்லாம் சொல்லிட்டாருங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அட்லாஸ்ட் உங்க ஷாப்புக்கு நான் வந்துட்டேன். இது என்னோட ரொம்ப நாள் கனவு, உங்க ஷாப்புக்கு நான் வரணுங்கிறது. ஏதோ தடையெல்லாம் தாண்டி ஒரு வழியா வந்திருக்கேன். சரிங்க மேடம். ஸோ என்னோட ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி எனக்கு காட்டுங்க. நிறைய இருக்கு மேடம். என்னன்னா எனக்கு தேவையானது உங்களோட ஒரு ½ an hour தான். நீங்க ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டீடைல்ஸும் கிளியரா சொல்லிடுவேன். முக்கியமா வந்து தஞ்சாவூர் படம் பூஜை ரூம்ல வைக்கலாம், லிவிங் ரூம்ல வைக்கலாம். அதை தவிர நம்ம கிஃப்ட்டும் பண்ணலாம். நீங்க வந்து பூஜை ரூமுக்கு தான் மோஸ்டா வந்திருப்பீங்க. பூஜை ரூம் லிவிங் ரூம் ரெண்டுமே காட்டுங்களேன். ஏன்னா எங்க வீடு வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கட்டிட்டு இருக்கீங்க. கட்டிட்டெல்லாம் இல்ல சார், கொஞ்சம் ஒரு பெரிய வீட்டுக்கு போயிருக்கோம் சின்ன வீட்டுல இருந்து. ஸோ அந்த சாமி ரூமுக்கு ஏதோ ஒன்று அட்ராக்டிவா வைக்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தது. பட் எனக்கு சாமியை பத்தி நிறைய விஷயங்கள் உண்மையா தெரியாது. சாமி கும்பிடுவோம், அந்த பக்தி எல்லாம் இருக்கு. பட் ப்ராப்பரா எது ரீசனுக்காக அந்த சாமியை நம்ம வைக்கிறோங்கிறதே எனக்கு தெரியாது. ஓகே, இல்லை அதுதான் மேடம் கான்செப்ட். என்னன்னா நானுமே என்னைக்குமே வந்து படம் விற்றதே கிடையாது மேடம். படம் சேல்ஸ் பண்ணுறதுன்றது அது ஒரு கான்செப்டே இல்லை மேடம். நம்ம கஸ்டமர் வராங்க, யார் வந்தாலுமே அவங்க நம்மகிட்ட இருந்து ஒரு படம் வாங்குறாங்கன்னா அதை பற்றி புரிஞ்சு வாங்கிக்கிறோம். ஸோ ஒரு படம் வாங்கும்போது என்ன வாங்குறாங்கிறது தெரிஞ்சு வாங்கணும். ஸோ இந்த ஒரு பழனி முருகர் வாங்குறாங்க, பழனி முருகர் பற்றி ஒரு சின்ன விஷயமாச்சும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுவும் போக அந்த தஞ்சாவூர் படம் எப்படி பண்ணுறோம், அதை எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சு வாங்கினாங்கன்னா. நான் வந்ததே உங்களோட அந்த ரிவ்யூஸ் எல்லாம், நான் ரிவ்யூஸ்ன்னு சொல்ல முடியாது, உங்களோட அந்த டீடைலிங் பார்த்துட்டு தான் நான் வந்த மெயின். ஏன்னா நிறைய தாஞ்சூர் பெயிண்டிங்லாம் எல்லா பக்கம் சேல் பண்ணுறாங்க. பட் பர்டிகுலர் உங்கள் ஷாப்பில் வந்து நீங்கள் அதோட டீடைலிங் சொல்ல ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. எங்களுக்குலாம் ஈஸியாக புரியுற மாதிரி இருந்தது. அதுதான் மெயின் மேடம். எளிமையாக நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரியணுன்றது தான் கான்செப்ட். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக வச்சுக்கிறேன், ஷார்ட்டாகவும் சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது ஹிஸ்ட்ரி, நிறைய விஷயம், நிறைய படத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய வருஷம் இருக்குது. நானும் நல்ல அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். உள்ள வரும்போது ரொம்ப பிரம்மாண்டமா வச்சிருக்கீங்களே. இது வந்து இவ்வளவு பெருசு கூட வாங்குவாங்களா வீட்ல? அவ்வளவு வீட்லயே கண்டிப்பா வாங்குவாங்க மேடம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லிவிங் ரூம், ஃபார்மல் லிவிங், பெரிய ஹை சீலிங் இருக்கு, அந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி படம் கண்டிப்பா வைக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு ரெசார்ட்ல, ஹெரிட்டேஜ் ஹோம்ல கண்டிப்பா வைக்கலாம் மேடம். மோஸ்டா லிவிங் ரூம்ல ராமர் பட்டாபிஷேகம் அந்த காலத்துல எல்லாம் தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணும்போது ஒன்னு கிருஷ்ணர் வீட்டுல வந்து லிவிங் ரூம்ல கிருஷ்ணர் வைப்பாங்க, இல்லைன்னா ராமர் பட்டாபிஷேகம் வைப்பாங்க. பூஜை ரூம்ல வைப்பாங்க விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, பெருமாள், முருகர் வைப்பாங்க. ஆனால் எந்த ஒரு லிவிங் ரூம், ஒரு பால்கனி பக்கத்தில், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ஸ் ஏறுற இடத்துல, எல்லா இடத்துலையும் தஞ்சாவூர் பெயிண்டிங், நம்ம ஊரில் தஞ்சாவூர் பெயிண்டிங் பேர் போனது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி படம்ல இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் மேடம். ஆக்சுவலாக வந்து 8 மாசத்துல பண்ண வேண்டியது ஆனால் ஒரு 2 years கிட்ட ஆயிடுச்சு. இது பண்ணுறதுக்கு 2 years ஆகும்? இல்லை, 8 மாசத்துல பண்ண வேண்டியது ஆனால் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் டிலே பண்ணி ஏன்னா எங்களுக்கு கஸ்டமர் ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் என்னோட ஓன் கிரியேஷன்றதுனால அது கொஞ்சம் டைம் ஆகும் மேடம். ஸோ மாதிரி ரொம்ப என்ன சொல்ற ஒரு மீனிங்ஃபுல்லாக நிறைய விஷயம் உள்ள இருக்காட்டிருக்கு. பட் இந்த ஸ்டாச்சு வைக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் இன்னும் ஒரு 5 years ஆகும். அடுத்த வீடு கட்டி கண்டிப்பாக என்னோட பெஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கிளைண்ட் வந்து பூஜை ரூமுக்கு படம் வாங்க வந்திருக்காங்க சரிங்களா. அதுக்கு 5 வருஷத்துல பெரிய வீடு கட்டிட்டோம் சார், நீங்க தான் எனக்கு திருப்பி பரவாயில்லையே, அப்படி ஒரு லக்கில் ஓடுதா. டெஃபினட்டா என்னோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நான் கொடுக்கும்போது என்னோட மனசுல இருந்து அவங்க வீட்டுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கணும், அப்படி அந்த டெலிவரிக்கு நான் தான் கொடுப்பேன். ஸோ அப்போ வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் கொடுப்பேன். என்னோட ஆர்டிஸ்ட்டுமே அப்படிதான். இப்போ இவர் வரைஞ்சிருக்காரு பாருங்க, இவர் வந்து செட்டிநாட் ஸ்கூல் ட்ரெயின்டு 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆர்டிஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வேலையில் உட்காந்தாருன்னா அந்த ஒரு ஆன்மீகத்தோட வரைவாங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணுறது விஷயம் கிடையாது மேடம். நல்ல படம், நல்ல எண்ணத்தோட, நல்ல ஆர்டிஸ்ட் வரைஞ்சு அந்த கஸ்டமருக்கு நல்ல எண்ணத்தோட கொடுக்கறது தான் பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற இந்த கமர்ஷியல் வேர்ல்டுல இது தஞ்சாவூர் படம் பண்றதை விட நல்ல படம் பண்றது தான் பெரிய விஷயம். ஸோ இது மோஸ்டா இந்த லிவிங் ரூம் கான்செப்ட்ஸ்ல ஒரு பிரம்மாண்டமான பீஸ். இதை விட எல்லாம் பெருசெல்லாம் பண்ணலாம். இந்த திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு சேரியட் தேருக்குள்ள, அந்த இன்டர்நேஷனல் இது டெர்மினல் இருக்கும், அதுல வந்து தேருக்குள்ள ஒரு 12 அடி ஹைட்டுக்கு ஒரு படம் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன். சூப்பருங்க. அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான டைம் லைன்ல தான் கொடுத்தாங்க. பட் ஸ்டில் வி வேர் ஏபிள் டு மேக் இட். நல்லா அழகா பண்ணி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நாங்க நெக்ஸ்ட் சொல்லுவோம். இது எங்க ஃப்ரெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, நாங்கள் சொல்லுவோம். நீங்க பாருங்க மேடம், இப்போ லிவிங் ரூம்ல மோஸ்டா எனக்கு பர்சனலா பிடிச்சது வந்து ராமர் பட்டாபிஷேகமும் கிருஷ்ணரும் தான். அதுல நிறைய கேரக்டர்ஸ் வரும், அழகா மினியேச்சர்ஸ்லாம் டீட்டெயிலாக காட்டலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு ராமர் பட்டாபிஷேகம் தஞ்சாவூர் படம் ஸ்கொயர்ல தான் மேடம் பண்ணுவோம். ஆனா இந்த ரவுண்டுன்றது கொஞ்சம் ஒரு கிரியேட்டிவிட்டி அந்த காலத்து படத்தையும். ஸோ இது வந்து மெயின் லிவிங் ரூமுக்காக தான், லிவிங் ரூமுக்காக பண்ணியிருக்கோம். ஆமா, இது அதனால ஒரு
ரவுண்ட் ஷேப்பா இருந்தா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும், ஏதாவது இன்னி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்ல யாழி மாதிரி வைக்கலாம், அதாவது யாழி உடன் யாழி பிராக்கெட்ஸ் இருக்கும், அதை வச்சுட்டு அழகா அதுல இருந்து ஒரு பிராஸ் செயினை தொங்க விட்டு அன்னம் விளக்கு மாதிரி வச்சிடலாம், அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ லிவிங் ரூம்ல வைக்கிறதுக்கு நான் ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்க. நாங்களாம் ஒரு அமைதி வேணும்னா கோயிலை தேடி போவோம், நம்ம லிவிங் ரூம்ல இதெல்லாம் செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த பீஸ் வந்து நம்ம வீட்லயே கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். இல்லை கண்டிப்பா மேடம். அண்ட் ஆல்சோ அந்த காலத்துல இருந்து பண்ண ட்ரெடிஷன், அந்த காலத்து விஷயம்லாம் எப்படின்னா சிம்பிளா இருக்கும், ஆனால் செய்கிறது அந்த அந்த விஷயத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனால் அது நிலைக்கிறது காலத்துக்கும் நிலைக்கும். இந்த தஞ்சாவூர் படம்லாம் 100கணக்கான வருஷம் ஆனாலுமே நல்லா சூப்பராக இருக்கும், நிலச்சி நிற்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் பல ரகசியங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்லேயும் அந்த கோயில் சம்மந்தப்பட்ட. ஓகே, மோஸ்ட்டாக எங்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்னா என்ன, எப்படி பண்ணுவாங்க, எங்கே வைப்பாங்க, எப்படி வைப்பாங்க, இந்த டவுட்ஸ்லாம், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்குமே இருக்கு. நானும் வந்து பேஸே தெரியாத ஒரு நாலேஜ் இல்லாத பர்சன் தான். பட் இந்த மாதிரி அட்ராக்டிவா வைக்கணுங்கிற மைண்ட் செட் மட்டும் எனக்கு இருக்கு. பட் நம்ம எது வாங்கி வைக்கலாம், என்ன பண்ணலாம், எதுவுமே எனக்கு ஒரு பிளாங்கா வந்திருக்கு. எங்க கிட்ட எனக்கு வந்து கிளாரிட்டி பண்ணி வைக்கணும். கண்டிப்பா மேடம். இல்ல மேடம், எங்க கிட்ட தஞ்சா இப்போ வந்து நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வீடு கட்டுறாங்க. வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றதுலாம் பெரிய விஷயம் மேடம், சரிங்களா? அவ்வளோ டென்ஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வெண்டார் டிலே பண்ணுவாங்க, எல்லாரும் டிலே பண்ணுவாங்க, டென்ஷன் அப்படியே அவங்களுக்கு மண்டைக்கு மேல டென்ஷன் இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த பூஜை ரூம் விஷயம், அந்த டென்ஷன் நாங்கள் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ பூஜை ரூமுக்கு இது படம் மாட்ட வராங்க அப்படின்னா எங்களுக்கு தேவையானது இந்த 3 டீட்டெயில் தான். ஸோ உங்கள் அந்த பூஜை ரூமோட ஃபோட்டோ, பூஜை ரூம் அந்த வாலோட டைமென்ஷன்ஸ், லெங்த் பை ஹைட்டு, அண்ட் அவங்க வீட்டில் காலங்காலமாக என்னென்ன படங்கள்லாம் வச்சு, லிஸ்ட் ஆஃப் பெயிண்டிங்ஸ் என்னென்னலாம் வச்சு வழிபட்டு வராங்க, இந்த டீட்டெயில் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். நீங்கள் கவலையை விட்டுருங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன், நான் டிசைன் போட்டு கொடுத்துறேன், என்ன சைஸில் என்ன படம் வைக்கணும், எப்படி மாட்டணுன்ற அளவுக்கு நான் பிளான் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து படத்தை செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு போனால் போதும், மற்றபடி நீங்கள் டேரெக்டாக வந்து டெலிவரியாக எடுத்துக்கலாம்னு சொல்லிடலாம். எங்களுக்கு எப்படின்னா, நாங்கள் ஆக்சுவலி ஒரு மிக்சட் மேரேஜ் மாதிரி. ஸோ ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்டின், ஸோ வந்து நான் ஹிந்து. ஸோ அதனால வந்து பட் 2 பேருக்கும் ஒத்து போகிற ஒரு கடவுளாக நாங்கள் எப்பவுமே சிவன் நான் கொஞ்சம் அதிகமாக கும்பிடுவேன். ஸோ எனக்கு சிவன் சம்மந்தப்பட்டு ஏதாவது எனக்கு சிவன் சம்மந்தப்பட்டது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கான்செப்ட், அம்மன் இருக்காங்க எங்களோட பூஜை ரூமில். ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்கிறேன், 2 கான்செப்ட் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜர் வந்து சிவஸ்வரூபம் தான், சரிங்களா? அந்த நடராஜர் வந்து ஏன் முயலகன் மேல கால் வச்சிருக்காரு, அவரை முயலகனை ஏன் கொல்லல அப்படின்றதுக்கு ஒரு கான்செப்ட், ஒரு கதை இருக்கு. என்னன்னா, முயலகன் இஸ் டெபிக்டிங் ஈகோ அண்ட் ignorance ஆஃப் நாலேஜ், சரிங்களா? ஸோ முயலகனுக்கு வந்து அறிவின்மை இருக்கும், ஸோ அறிவு இருக்காது, நாலேஜ் இருக்காது. ஸோ முயலகன் இருந்தா அறிவின்மை பரவும் உலகத்துல. ஸோ அதனால சிவன் அந்த நடராஜர் ஸ்வரூபத்துல சிவன் என்ன பண்றாரு, முயலகன் மேல கால் வைக்கிறார், ஆனா முயலகனை கொல்ல மாட்டார். அதுதான் கான்செப்ட். ஏன் கொன்னுட்டா இக்னரன்ஸே இருக்காது, உலகம் ஃபுல்லாக நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ நாலேஜ் மட்டும் இருந்தால் நாலேஜுக்கு வேல்யூ இல்லை. எப்பவுமே கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் தான் நல்லது தனியாக தெரியும். இருட்டுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் வெளிச்சம் தெரியுது. படத்துல ஒரு டைலாக் வர மாதிரி சாதாரணமா ஒரு சின்ன ஒரு இதுலயே சொல்லிட்டீங்களே. அதுதான் உண்மை மேடம். ஏன்னா அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எந்த படத்துலையும் தட்சிணாமூர்த்தி படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு எனக்கு அப்படியே மெய் செலுக்கு பேசும்போது பாருங்க, தெரியுதா? அதனால வந்து உண்மையாவே அந்த கான்செப்டை ரொம்ப நம்பி உள்ளுக்குள்ள அந்த எனர்ஜி எடுத்து பேசுறதுனால தான் எனக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த கஸ்டமருக்கு படம் கொடுக்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஆசையாக கொடுக்குறேன். ஸோ அந்த முயலுக்கு அந்த தட்சிணாமூர்த்தியிலுமே ஆலமரத்துக்கு அடியில் அவர் உட்காந்துருப்பாரு. அந்த என்ன ரிஷிகளுக்குலாம் தட்சிணாமூர்த்தி வந்து அவருமே சிவஸ்வரூபம் தான். ஸோ உங்களுக்கு சிவன் பிடிக்கும்ன்றதுனால இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொண்டு போகிறேன். ஸோ நடராஜர்லையும் பார்ப்பீங்க, நடராஜர் கீழே பார்த்தீங்கன்னா இந்த வந்து மினியேச்சர் லெவலில் இதில் வந்து வெறும் 2 அடி படம் தான். மினியேச்சரில் வந்து அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், எல்லாரும் திருமூலர் எல்லாருமே இருப்பாங்க இந்த மினியேச்சர் கான்செப்ட். இவர் தான் கோயில கூட பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த பிரகாரம் சுற்றி இருக்கிற நாயன்மார்கள்ல ஒருத்தங்க. ஸோ அதனால இந்த மாதிரி அதாவது சிவனுக்கு மட்டுமே சிவன் இஸ் கன்சிடர்ட் வெரி பவர்ஃபுல். ஆனா இருந்தாலுமே பார்வதிக்கு வந்து அவங்க ஒத்து போவாங்க. ஒரு கட்டத்துல வந்து டிஸ்அக்ரிமெண்ட் வந்தாலுமே பார்வதிக்கு ஒத்து போவாங்க. அதனாலதான் சிவன் பார்வதி எல்லாருமே ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு படம். கண்டிப்பா அந்த தட்சிணாமூர்த்தி படத்துல சொன்ன சிவன் வந்து தட்சிணாமூர்த்திய ஸ்வரூபத்துல இருக்கும்போது he is god of wisdom. அவர் எல்லா முனிவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் அந்த டீட்டெயில்ஸ் நாலேஜ் எல்லாமே. அவரோட சைலன்ஸ் தான் நாலேஜ். ஐ மீன் சைலன்ஸ் மூலியமா நாலேஜ் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்வரூபமா சிவஸ்வரூபம், அது ஒரு சிவஸ்வரூபமா தட்சிணாமூர்த்தி. இன்னொரு படம் இதுதான் வந்து ரொம்ப கிளாசிக்கான
சிவன் ரூபம், ரிஷப வாகன சிவன் பார்வதி. ஸோ ரிஷப அப்படின்னா வந்து மாடு, சரிங்களா, கவ். ஸோ வாகன வெஹிக்கிள் சிவன் பார்வதி. அந்த ரிஷபத்துக்கு மேல நீங்க நம்ம பமல் கே சம்பந்தமா அதுதாங்க சொல்ல வந்தேன். சரி, நீங்க ரொம்ப டெக்னிக்கலா கடவுள் சம்பந்தப்பட்ட தெய்வீகமா பேசிட்டு இருக்கீங்களா? நான் சொல்லிட போறேன்னு நினைச்சேன். எனக்கு பார்த்தோன்னே கமல் சாரை வந்து கமல் சார் அதான் ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பா மேடம். அது இல்ல மேடம், அது ஒண்ணும் இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு கமல் சாரை நம்ம பார்த்திருக்கோம். நான் திருப்பி இந்த படத்துல பார்க்கும்போது எனக்கு அவர் தான் ஞாபகம் வராரு. உண்மையா அதாங்க நினைச்சுக்க போறீங்க, நான் சொல்லல. அது தப்பே கிடையாது மேடம். அவர் அந்த அளவுக்கு அந்த சினிமாலையுமே அவர் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. காமெடி கலந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்டா சொல்லியிருப்பாரு. நான் பாரு இன்னைக்கு அந்த வேஷம் போடுறதுக்காகவே வந்து நான் ஏதோ நான்வெஜ் சாப்பிடாம இருக்கேன்றத மீன் பண்ணியிருப்பாரு. நக்கல் தானே வானான்றது. நான் ஸ்டண்ட் பாட்டு மாடு பழகின மாடு, பாம்புக்கு பயம் இல்லைன்ற தோட்டு தான் என்ன நீ சிவனா போட்ட. சாமி வாய்ஸ் மாச்சேன்னு நான் 2 நாள் கவிச்சு கூட தின்னாதான். அது மாதிரி மேடம். அதெல்லாம் உண்மையாங்க. ஆக்சுவலி நம்ம சிவன் படத்தை வச்சா நம்ம வீட்டுல நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாதா, சில விஷயம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த டீடைல் வந்து நீங்க என்ன டவுட் கேட்டாலும் அது கண்டிப்பா இத்தனை வருஷத்துல ஏதாவது ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால இந்த நான்வெஜ் சாப்பிட்றது, நான் என்ன பூஜை பண்ணணும், நான் பூஜை பண்ணலைன்னா கடவுள் கோச்சுக்கு வர மேடம். உண்மையா சொல்லணும்னா கடவுள் வந்து நம்ம பக்தி வந்து நம்ம மனசுல இருக்கு மேடம், சரிங்களா. இன்னைக்கு இது சரி, இது தப்பு எல்லாம் ஓகே. பெரியவங்க சொல்றது என்னைக்குமே கேட்கறது நல்லது, சரிங்களா. இந்த நாள் அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாத, புரட்டாசியில நான்வெஜ் சாப்பிடாதன்னு சொல்றது கான்செப்டே என்ன ஒண்ணுன்னா, இந்த பெருமாள் புரட்டாசி எல்லாம் இருந்து அதை தள்ளி வச்சாலுமே சயின்டிஃபிக்கா அந்த புரட்டாசி டைம்ல தான் நமக்கு மழை ஹெவியா ஆரம்பிக்கும், சரிங்களா. ஸோ நமக்கு சூடு மேல இப்படி அப்படி மழை பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா நமக்கு சூடா இருக்கும். அந்த மழை காலத்துல வந்து நமக்கு அந்த குளிர்ச்சி ஒரு பக்கம் படும்போது இந்த பக்கம் சூடு இருக்கும். ஸோ அது நம்ம வயிறை வந்து உள்ளுக்குள்ள கொதிக்கிற மாதிரி ஆகும். இது பேசிக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. நான் வந்து அதை பத்தி கொஞ்சம் படிச்சும் பார்த்திருக்கேன். இதை பத்தி டீட்டெயிலா என்ன படிக்கணும்னு எனக்கு அதை சொன்னாங்க. அந்த உடம்பு பியூரிஃபை பண்றதுக்காக ஒரு மந்த் வந்து நீங்க வந்து அது பியூரிஃபையை விட இதுதான் சயின்ஸ் வந்து இதுதான். ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் பெரியவங்க சொல்கிறது இன்னைக்குனாலுமே நம்மளோட ஒரு வயசு கூட இருந்தாலும் அவங்க நமக்கு அறிவு ஜாஸ்தியாக இருந்தாலுமே அவங்க வயசுக்கு அந்த அனுபவத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதுதான் என்னோட கான்செப்ட். அவங்களுக்கு எதுவும் தெரியலனாலுமே அவங்க ஏதாவது ஒன்று நம்ம பார்க்காத பார்த்துருப்பாங்க, நம்மளோட ஒரு வருஷம் கூட வளர்ந்துருக்காங்க. ஸோ அதனால அதுதான் கான்செப்ட். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி நான்வெஜ் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க. வீட்டில் நீங்கள் தஞ்சாவூர் படம் வைக்கிறீங்க, ஏன் வந்து நான்வெஜ் சாப்பிடலாமா, ஹாலில் வச்சா சாப்பிடலாமா, அப்படிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது மேடம். நீங்கள் கோவிலில் இருக்குது பார்த்தீங்களா, கோவிலில் வச்சு ஏன் சாப்பிடக்கூடாது, கோவிலில் ஏன் தப்பான வேலை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னா, இப்போ வந்து கோவிலில் ஒரு சிலையை எடுத்து போய் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. பிரதிஷ்டை பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இத்தனை ஐயர் வந்து அதுக்கான தேவையான மந்திரங்கள் சொல்லி பிரதிஷ்டை பண்ணி கொடிமரம் வைக்கிறாங்க. அந்த பிரகாரத்துக்கு நேராக கொடிமரம் வைக்கிறதுக்கான கான்செப்டே இங்கேருந்து அங்கே அந்த வைப்ரேஷன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஏன்னா there is a science behind that. ஏன் கொடிமரம் வைக்கிறாங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு வச்சு, அதுவும் போக ஒரு 5 பவுன் சிலை 6 இன்ச்சுக்கு மேலே இருந்து, அதுவும் சில்ப சாஸ்திரத்துக்கு படி ஒரிஜினல் சில்ப சாஸ்திரத்தில் சொல்கிற அந்த கம்போசிஷன் படி செய்கிற 5 பவுன் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்கெல்லாம் பயப்படணும் மேடம். ஏன்னா அப்போ தான் அது நம்மளோட அந்த சொல்கிற எனர்ஜியும் சரி, நம்மளோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷனும் அட்ராக்ட் பண்ணும். ஈஸியாக சொல்ல போனால் நம்ம சந்திரமுகி மூவியில் வந்து அந்த ஸ்ரீ சக்கரத்தை வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க கீழே ஃப்ளோரிங்கில் வந்து ஜோதிகாவை கூட்டு வச்சு அவங்க சொல்கிற மந்திரத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சொல்கிற மந்திரத்தை ஸ்ரீ சக்கரம் அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த அப்சர்வ் பண்ண அந்த எனர்ஜி தான் ஜோதிகா அவங்க அந்த சந்திரமுகியை கண்ட்ரோல் பண்ணும், சரிங்களா. அது மாதிரி தான் மேடம். ஒவ்வொன்றும் அதுக்குன்னு ப்ராப்பரா இன்னைக்கு கிடைக்கிற 5 பவுன் சொல்லலாம் எத்தனை பேர் சாஸ்திரப்படி பண்றாங்க. ஏன்னா எல்லாமே வந்து இந்த ப்ரொபோர்ஷன்ல கோல்டு 5 மெட்டல்ஸுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல ஒரு சில்ப சாஸ்திரத்துல சொன்னபடி கலக்கணும். கலந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன் அட்ராக்ட் பண்ணும். மற்றபடி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாதுன்னா தாராளமா வச்சுக்கலாம். ஓகே, சந்திரமுகியில் வர சில சீன்ஸ் எல்லாம் கூட உண்மைதான். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த பழங்காலத்தில் நடக்கிற விஷயம்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து படமா எடுத்து உண்மை இருக்கு. அதுல கண்டிப்பா உண்மை இருக்கு மேடம். கண்டிப்பா. ஏன்னா மேடம் சினிமா எடுக்கிறவங்களுக்குமே எத்தனை பேருக்கு எவ்வளவு மக்களுக்கு ஏதாவது ரீச் ஆகும், நம்ம மூவி மூலியமா சொன்னாதான் வந்து கண்டிப்பா மேடம் இப்போ ஒரு விஷயம் ஏத்துக்கிறாங்க, புரியவும் செய்யுது. கண்டிப்பா. இப்போ வந்து இந்த காந்தாரா படம் ஃபேமஸ் ஆயிருக்கு. இவங்க இட்லி கடையில வந்து இந்த குலதெய்வம் கான்செப்ட் ஃபேமஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல எல்லாம் ரீசெண்டா அவங்க சொந்த ஊர் அவங்களோட குலதெய்வம். ஏன்னா குலதெய்வம்ன்றது இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற குவாலிட்டி வந்து எங்க அப்பாட்ட இருந்த குவாலிட்டி தான் வரும். ஸோ நம்மளோட ஆதி மூலம் எதுவோ அதுதான், சரிங்களா. ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ குலதெய்வம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேடம். தஞ்சாவூர் பெயிண்டிங்ல குலதெய்வம் பண்ண முடியுமா அப்படின்னு எத்தனையோ பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்க வந்து என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த பெயிண்டிங் அவங்களுக்கு பண்ணி என்ன குலதெய்வம் வேணும்னாலும் அதோட படம் எங்களுக்கு ப்ராப்பர் படம் ப்ரொபோஷனா இருக்கு. அதை என்ன சைஸ்ல பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லிடுவோம். அதை வந்து ஆனா இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் இது வந்து காமாட்சியம்மன் பச்சையம்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலயே பார்த்தா நிறைய வெரைட்டி இருக்கா. அதுல ஒரு
மாரியம்மன்லயே ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒன்றும் இல்லை மேடம். நீங்க பாத்தீங்கன்னா முத்து மாரியம்மன் சொல்லிட்டு காரைக்குடியில வெரி வெரி ஃபேமஸ் சரிங்களா. ஆனா அந்த மாரியம்மன் முத்து மாரியம்மன் அவங்க காரைக்குடியில அந்த மாரியம்மன் கோயில் எத்தனை ஊர்ல இருக்கு மேடம். அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் மாரியம்மன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சுக்கிறாங்க அந்த ஊர்ல. ஏன்னா வந்து கடவுள் பக்தி இருக்கிறதே ஒரு ஒற்றுமை இருக்கணும், அந்த கடவுள் மேல ஒரு பயம் இருக்கணும், பயம் இருந்தா ஒழுக்கம் இருக்கும். அந்த கான்செப்ட்ல தான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு வரோம். அந்த பேஸ் நீங்க சொல்றதுதான் உண்மை. அந்த பயம் நம்ம மக்களுக்கு வந்து எப்பவுமே அந்த தெய்வீக சம்பந்தப்பட்ட அந்த பயமும் இருக்கு, அந்த பக்தியும் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம இன்னும் எல்லாம் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொஞ்சமாச்சும் இந்த உலகத்துல ஒழுக்கம் இருக்கு, மனசாட்சி இருக்குன்றதுக்கு அந்த கடவுள் பிலீஃப் இருக்கிறதுனால அது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ரீசெண்டா கேட்கிற கேள்வி என்னன்னா, சில பேர் கேட்பாங்க தஞ்சாவூர் படம், அது தஞ்சாவூர் படம் வச்சுட்டா நமக்கு வந்து நம்ம பண்ற மந்திரம் நமக்கு வந்து இன்னும் நிறைய பிளெஸிங்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. நான் என்னைக்குமே அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணதும் கிடையாது மேடம். நம்ம ஒரு சின்ன படம் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி படம் வச்சாலுமே நம்ம பக்தி வந்து மனசுல இருக்கு சரிங்களா. ஆனா தஞ்சாவூர் பெயிண்டிங் எதுக்காக வாங்குறோம் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து உங்க வீடு நீங்க ஒரு 3 கோடி கொடுத்து வீடு வாங்குறீங்க, அதுக்கு வந்து ஒரு 30 lakhs 3 கோடி எல்லாம் சொல்லிட்டாருங்க, இதெல்லாம் நம்பாதீங்க. கொஞ்சம் 3 கோடின்றத மேடம் கூடிய சீக்கிரம் 30 கோடி கூட வாங்குவாங்க. இந்த வார்த்தை நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு. ஓகே. ஸோ என்னன்னா வந்து இப்போ ஒரு 3 கோடிக்கு வீடு வாங்குறீங்க, அதுல வந்து நல்ல அழகா கிராண்ட் அண்ட் ரிச்சா 30 lakhsக்கு இன்டீரியர் பண்றீங்க. அந்த பூஜை ரூமுக்கு எந்த ஒரு இதுவும் வச்சிடக்கூடாது, அதுவும் கிராண்டா ரிச்சா இருக்கணும்னு பூஜை ரூம்ல சாமி படம் வைக்கிறது ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபார்மே தஞ்சாவூர் பெயிண்டிங் தான். ஸோ அதனால அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணி வைக்கிறீங்க. மற்றபடி பக்தி வந்து நம்ம மனசுல தான் மேடம் இருக்கு. தஞ்சாவூர் பெயிண்டிங் வச்சிட்டோம் நமக்கு ஒரு சந்தோஷம், அந்த பூஜை ரூமுக்கு நம்ம குறை வைக்கல. இல்ல அது ஃபுல் ஃபினிஷா அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வச்சாதாங்க வருது. நானும் பார்த்துருப்பேன். நாங்கள் எங்களுக்கு வந்து சின்ன குட்டி ஒரு பூஜை ரூம் தான். நீங்க சைஸ் எல்லாம் கேட்டீங்களா, அதனால சொல்றேன். ரொம்ப ஆக்சுவலி இருந்தா இதுல ஒரு 2 பீஸ் சைஸ் அளவுக்கு தான் இருக்கும். 3 அடி சொல்றீங்க கரெக்ட்டா. பட் வந்து வால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நான் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். நாங்க ஷெல்ஃப் மாதிரி வச்சு கொடுத்துருக்கீங்க. சென்டர் ஒரு இடம் மட்டும் எம்டி வச்சிருக்கீங்க. ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் அங்க வைக்கணும்ங்கறதுக்காக ஒரு எம்டி விட்டுருக்கு. கண்டிப்பா வச்சு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்க்க வந்தேன். எனக்கும் ஆசை இந்த மாதிரி பெருசா லிவிங் ரூம் எல்லாம் வைக்கணும்ட்டு. பட் நீங்க சொன்ன மாதிரி அடுத்து நீங்க சொன்ன அந்த 3 கோடி நிறைவேறிடுச்சு. நான் அப்ப நம்ம கண்டிப்பா பண்ணிக்கிறோம். ஓகே, கண்டிப்பா பண்ணுவீங்க. இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கிறது எப்படி உருவாச்சு, எங்க உருவாச்சு, அதுக்கு நிறைய பேருக்கு டவுட்.